बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बाद फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रल उमूरि मुहदसातुहा कुल्ल मुहदसतिन बिदअ कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून वक़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை விளங்கக்கூடிய நாம் விளங்குவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தஃப்சீர் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி என்ற வசனத்தினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் பக்ராவுடைய அத்தியாயத்தில் 255வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனம்தான் ஆயத்துல் குர்சி என்று பெயர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வசனமாக, பிரம்மாண்டமான ஒரு வசனமாக, குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வசனங்களில் மிக சிறந்த ஒரு வசனமாக அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அபு முந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் நிற்கிறாங்க. அது உபய் இப்னு கஅப் தான். அவங்களே தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கேட்டாங்க, ஐயு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹி ஆலம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் மிக சிறந்த மிக மகத்தான ஒரு வசனம் எது என்று இடத்துல கேட்டாங்க. அப்போ அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னேன். ஃபரத்ததஹா, பல தடவை அதை திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஃபரத்ததஹா மிராரன். இப்போ சும்மா கால உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப கேட்பதை உணர்ந்த அவர்கள் உடனே பதில் சொல்கிறாங்க, சும்மா கால ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி என்று அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவர்களுடைய நெஞ்சில் ஒரு அடி அடிக்கிறார்கள். அடித்துவிட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கல்வியில் நல்லதை கொடுக்கட்டும் அல்லது வாழ்த்துக்கள் என்கிற போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லியஹ்னிகல் இல்ம அபல் முந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வாழ்த்து செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ திருக்குர்ஆனிலேயே இருக்கக்கூடிய, திருக்குர்ஆன் ஒட்டுமொத்தமாக எல்லா வசனமுமே சிறப்பான வசனம்தான்.
ஆனால் அதிலும் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசனமாக இந்த பக்ராவில் உள்ள 255வது வசனத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் வந்து அறிந்து கொள்கிறோம். அப்போ அவ்வளவு வந்து பிரம்மாண்டமான ஒரு வசனம்தான் இந்த ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம். அப்போ இதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பிரபலியமான செய்தி, பிரம்மாண்டமான செய்தி, எல்லாத்துக்குமே தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. வக்கலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹிஃப்லி ஸகாத்தி ரமதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய அந்த ஜக்காத்துடைய அந்த பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி என்னை நியமித்தாங்க. ஃபஆத்தானி ஆத்தின் ஃபஜஅல யஹ்து மின தஆமி ஃபஅஹதத்துஹு. அப்போ ஒரு என்ன செய்கிற மனித உருவல ஒருத்தர் வர்றாரு, வந்து அந்த உணவுப் பொருள்களை வந்து எடுக்கிறார். அப்படி எடுக்கும் பொழுது இவர்கள் வந்து உடனே என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சி வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை போடும் பொழுது உடனே சொல்கிறார், இன்னி முஹ்தாஜுன், எனக்கு தேவைகள் இருக்கிறது, வலை ஐயாலுன், எனக்கு வந்து குடும்பம் இருக்கிறது என்று சொன்ன உடனே வலிய ஹாஜத்துன் ஷதீதா, எனக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது, பிரம்மாண்டமான தேவை இருக்கிறது என்று சொன்ன உடனேயே கால ஃபஹல்லைத்தானு, உடனே என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாங்க. காலையில் அதே மாதிரி வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடனே கேட்குறாங்க, யா அபா ஹுரைரா மா ஃபஅல அசீருக்கல் பாரிஹா, நேற்று இரவு வந்தானே அந்த மனிதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அப்போ நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாங்க. அப்போ எதனால் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் தேவை உடையவராக இருக்கிறாரு, அதனால் நான் கொடுத்துட்டேன். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஸயஊது, இன்றைக்கும் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தியை சொல்லிட்டான், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமானு தெரியாது, அப்படி தான் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்போ அதே மாதிரி 2ஆம் நாளும் நடக்கிறது. 2ஆம் நாளும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பதில் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கும் வருவான் என்று சொல்ல, அப்போ 3ஆவது நாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இன்றைக்கி வந்தால் நாம் விடக்கூடாது, ஏமாறக்கூடாது, பிடிச்சி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போய் நாம் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 3ஆம் நாளும் வர்றார். வந்த உடனேயே என்ன செஞ்சார், அதே மாதிரி நடக்கிறது. அவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வந்து பிடிச்சி கொள்கிறாங்க. பிடிச்சி உன்னை வந்து இன்றைக்கி விடமாட்டேன். அப்போ வந்து உடனே சொல்கிறாரு, தானி வல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஉக்கல்லாஹு பிஹா, உனக்கு வந்து பயன் தரக்கூடிய சில வார்த்தைகளை, சில செய்திகளை வந்து உனக்கு நான் சொல்கிறேன், அதனால் என்னை விற்று அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன தான் சொல்ல போகிறாரு, சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உடனே கேட்குறாங்க. குல்த்து மாகுவ, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே அந்த மனிதர், அந்த உருவில் வந்த மனிதர் சொல்கிறாரு, இதா ஆவை தேலா ஃபிராஷிக்க ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, உன்னுடைய படுக்கைக்கு வந்தால் தூங்க போகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டு தூங்க போகிறேன்னு சொன்னால் நீ அந்த நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓது. ஹத்தா தஹ்திமல் ஆயா அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பதில் தொடங்கி வஹுவல் அலியுல் அலீம் அது வரைக்கும் நீ ஓது. அப்படி ஓதுனா 2 விஷயம் உனக்கு நடக்கும். ஃபஇன்னக லை யஸால் அலைக்க மினல்லாஹி ஹாஃபிதுன், அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலர், அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை வந்து உனக்கு நியமிச்சிருவான். அதே போல் வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, காலை அடைகின்ற வரை ஷைத்தான் உன்னை எந்த விதமான தீண்டுதலும் பண்ண மாட்டான், ஒன்று நெருங்க மாட்டான். அப்போ ஃபஹல்லைத்து சபீலக, உடனே என்ன செஞ்சிடறேன், அந்த அவருக்கான வாசலை விட்டார். ஏன்னா பிடிச்சி வச்சிருந்தேன் உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக வேண்டி. இவ்வளோ பெரிய நல்ல செய்தியை சொன்ன உடனே அவருக்கான அந்த வாசலை திறந்து விட்டார், அவர் போயிடுறாரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் பேசுகிறதெல்லாம் போய் தான் பேசுவான், ஆனால் இந்த விஷயத்தில் உண்மை சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் யாருன்னு சொன்னால் அவன் தான் ஷைத்தான், வந்தது வந்து ஷைத்தான். அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த செய்தி சரியான செய்தி தான், ஆனால் அவன் பேசக்கூடிய பேச்செல்லாம் பெரும்பாலும் பொய்யான பேச்சுக்கள் தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இந்த ஆயத்துல் குர்சியை வந்து யார் இரவில் ஓதிட்டு படுக்கிறோமோ அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாவலர் நியமிக்கப்படுறாங்க மலக்குமார்கள். அதே போல் ஷைத்தான் வந்து நம்மள்கிட்ட வந்து நெருங்க மாட்டான். இவ்வளோ பெரிய சிறப்புகளை கொண்டதாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது.
அதே போல் காலையில் நம்ம ஓதுறோம்னு சொன்னால் மாலை வரைக்கும் நமக்கு அந்த பாதுகாப்புகள் கிடைக்கும். அதே போல் இரவு அடைஞ்ச உடனே ஓடுனோம்னா காலை வரைக்கும் அந்த பாதுகாப்புகளை வந்து அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல் குர்சி மூலமாக வந்து கொடுக்குறான் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மால் விளங்க முடிகிறது. அடுத்து மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி யார் ஓதுகிறார்களோ அதற்கான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. மன் கரா துபர குல்ல ஸலாத்தி மக்தூபத்தின் ஆயத்துல் குர்சி லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னத இல்லா அய்யமூத். ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ, அப்படி ஓதுனாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு தடையாக மரணம் தான் இருக்கிறது அப்படின்னாங்க. மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு செய்தியாக இருக்கிறது, ஒரு வசனமாக இருக்கிறது இது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் சில கருத்து வேறுபாடுகள் கொள்கிறாங்க, இது வந்து பலவீனமாக என்ன அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது சரியான செய்தி தான். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆயத்துல் குர்சியோடு உண்டான ஒரு பந்தம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓத வேண்டும். அதே போல் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓத வேண்டும். இது குர்ஆனுடைய வசனங்களிலேயே மிக பிரம்மாண்டமான வசனம். இதுதான் சொல்லக்கூடிய சிறப்புகளில் ஆதாரபூர்வமான செய்திகள். இது அல்லாத எத்தனை செய்திகள் இருக்கிறது, அது எல்லாமே வந்து ஆதாரங்கள் இல்லாதவையாக இருக்குது. அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த வசனத்திற்கு இவ்வளவு சிறப்புகளை சேர்ப்பதற்கு இந்த வசனத்தினுடைய மகிமை என்ன? இந்த வசனத்துக்கு அப்படின்னா அந்த வார்த்தைக்கான மகிமையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மகிமை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலேயே இந்த பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 255வது வசனத்திற்கான இவ்வளவு பெரிய சிறப்புகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் உள்ள சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்கு பாருங்கள், அந்த செய்தி அல்லாஹ்வை பற்றி உண்டான அழுத்தமான பதிவுகள். அல்லாஹ்ண்டா யார் அப்படிங்கிறத அல்லாஹ் மிக தெளிவாக இந்த உலகத்துக்கு சொல்கிறான். அப்போ அதை ஏற்பவர்கள் ஏற்றார்கள், அதான் நாம். ஏற்காதவர்கள் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்றவர்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் அந்த தன்மையை, அவனுடைய பண்புகளை, அவனுடைய வல்லமைகளை, ஆற்றல்களை உள்வாங்கி இன்னும் நாம் நம்முடைய செயல்களை வீரியமாக இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஷைத்தான் நம்மகிட்ட வந்து காணா போயிடுவான். தீமைகள் நம்மகிட்ட வந்து காணா போயிடும். சொர்க்கத்துக்குள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். சொர்க்கத்துக்குள்ளவர்களாக மரணிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் அங்கே கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட பொதுவாக எல்லா வார்த்தைகளிலுமே எல்லா ஒரு பாராகிராஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை இன்னும் அரபி மொழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு முதல் ஒன்று தொடக்கம்னு அப்படிம்பாங்க. அரபியில் வந்து முபத்ததா, அதே மாதிரி ஹபருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆரம்ப வார்த்தை, அதே போல் அந்த சென்டென்ஸை வந்து முடிக்கக்கூடியது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுமே முடியும். அப்போ அந்த எழுவாய் பயனில்லைங்கிற மாதிரி ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருந்து தான் அந்த வாக்கியங்கள், அந்த சென்டென்ஸ் வந்து முடிக்கப்படும். அப்போ இங்கே ஆரம்ப வார்த்தையாக அல்லாஹ் சொல்லக்கூடியது அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்கிறான். அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 சென்டென்ஸ் சொல்கிறான். 9மே வந்து ஒன்றொன்றும் அல்லாஹ்வோடு தொடர்பு உள்ளதாக மிக அற்புதமான முறையில் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை, வாக்கியங்களை அமைச்சிருக்கிறான். இந்த பிரம்மாண்டமாக அமைக்கக்கூடிய அளவுக்கு புலமை வாய்ந்தவர்கள் உலகத்தில் அரபியில் யாரும் இருப்பாங்களான்னு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த வசனத்துடைய அந்த தன்மை இருக்கிற பாருங்க, அது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டு போட்டு, இங்கிலீஷில் வந்து அண்டு போடுவோம், அதே மாதிரி அரபியில் வந்து வா போடுவாங்க அல்லது அவு போடுவாங்க, இது மாதிரி போட்டு. ஆனால் அதெல்லாம் போடாமலேயே பல அந்த சென்டென்ஸுகளை வந்து அல்லாஹ்வோட போய் சேர்க்கக்கூடிய அளவு இருக்குது பாருங்கள். அல்லாஹ்னு ஆரம்பிச்சுட்டு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அங்கே என்ன செய்யணும்? வாவு வந்து தான் போயிடுச்சு. ஆனால் வாவு வராமலே போய் சேருது. ஒரு புதுமை, ஒரு வித்தியாசமான ஒரு இது இலக்கணம் சார்ந்த ஒரு செய்தி அது. இப்படி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த அமைப்பை வந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 9 சென்டென்ஸ் வந்து கொண்டு வந்து 9 விதமான கருத்துக்களை வந்து அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லித்தர்றான். அப்போ அந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பிரம்மாண்டமானது, இதற்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், இதுதான் உலகத்தில் வந்து இதற்கு நிகராக எந்த ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு வாக்கியம் இல்லை, இதற்கு எதிர்ப்பதமும் கிடையாது. இன்றைக்கி காடுன்னு சொல்லுவாங்க, காடஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக் கொடுறாங்க.
ஆனால் அல்லாஹ்வுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆண்பாலோ ஒரு பெண்பாலோ ஏதோ ஒரு எதிர்வினையோ கொண்டு வர முடியுமான்னு சொன்னால் கொண்டு வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் தனக்கான அந்த பேர்களை வந்து அமைச்சுக்கிட்டான். அதுதான் பிரம்மாண்டம். அப்போ அதை சொல்லித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். எடுத்த உடனேயே அவன் சொல்லித்தர்றது லா இலாஹ இல்லாஹு, கடவுள் அவனை தவிர யாரும் இல்லை. அரைஞ்ச மாதிரி சொல்கிறான். அல்லாண்டா உன்னுடைய உள்ளத்தில் இப்படி தான் இருக்கணும். அந்த உள்ளத்தில் ஏற்ற அல்லாவை எல்லா வகையிலும் எல்லா நிலைமையிலும் மறந்துடக்கூடாது. அவன்தான் கடவுள் அப்படிங்கிறது உனக்கு இருந்துச்சு சொன்னால் அந்த கடவுளுக்கு உண்டான அந்த தன்மையை, அந்த கடவுளுக்கு உண்டான பண்புகளை இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுத்துட மாட்டேன். அப்போ கொடுத்துட மாட்டேன்னா சைத்தானுடைய செயலை செய்ய மாட்டேன், நரகத்துக்கு போகக்கூடிய செயலை செய்ய மாட்டேன். அதான அர்த்தாங்க. அப்போ அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அப்படி சொல்லிவிட்டு ஏன் அல்லாஹ் தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்தணும்? அதற்கான சான்றுகள் வேணும் இல்லையா? அதுவும் அடுத்து அவனே சொல்கிறான். அல் ஹய்யு அல் கய்யூம் அப்படிங்கிறான். நித்தியமானவன், நிரந்தரமானவன், நித்திய ஜீவன் அவன் தான். இந்த உலகத்தில் யாரும் நித்திய ஜீவன்லாம் கிடையாது. யாராவது நித்திய ஜீவனாக இருந்திருக்கிறாங்களா? இல்லையே. 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களும் மரணித்து விட்டார்கள். இதுதான் யதார்த்தம். 63 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. இன்னக்கம் மையுத்துன், நீங்கள் மூத்தா போகக்கூடியவர் தான். செய்தியை வாழும்போதே சொன்னால் இறை தூதரை பார்த்து. அதனால் இந்த உலகத்தில் யாரும் வாழக்கூடியவர்கள் இல்லை, எல்லாமே அழியக்கூடியதான். தன் கையாலே படைச்சு கொண்டே அழிச்சிட்டு வந்து கடவுள் என்று சொல்வது எவ்வளோ மடமைத்தனம், முட்டாள்தனம் இல்லையா அது? ஆனால் அல்லாஹ் என்ற அந்த கடவுள், உலக மக்களுக்கான அந்த கடவுள், நாம் ஏற்றுக்கொண்ட அந்த கடவுள் அல்லாஹ், அவன் நித்திய ஜீவன், நிரந்தரமானவன், அவன் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன். அவனுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. முதலும் அவன்தான், முடிவும் அவன்தான், எல்லாம் அவன்தான். அவனுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அவனுக்கு பின்னாடி எதுவும் இல்லை, அவன் அவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் அழுத்தமாக என்ன செய்கிறான்? பதிவு செய்கிறான். இது உள்ளத்தில் பதியன். இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கையேந்தக்கூடிய அந்த இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களும் புரியணுமா இல்லையா? நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம், யார்கிட்ட போய் உதவி தேடுறோம்? அப்படி உதவி தேடக்கூடியவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் நித்திய ஜீவன்களா? இது வந்து ஒரு புத்திசாலி யோசிச்சாங்கன்னு சொன்னால் கபூரில் போய் கேட்க மாட்டாங்களா நம்மவர்கள்? அதே போல் சிலைகளுக்கு முன்னாடி போய் தோப்பு கணங்கள் போட்டு சிலைகள்கிட்ட வந்து கோரிக்கையை வைக்க மாட்டாங்கல்ல. அப்படி வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நித்திய ஜீவன் என்பதை அவர்கள் வந்து விளங்கலை. ஆனால் அல்லாஹ் விளக்குறான். நான் ஏன் கடவுள் என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன், எப்பொழுதும் நான் தான். ஆனால் குல்லுமன் அலையாஃபா, நீங்கள் எல்லாமே அழிஞ்சிருவீங்க என்று அல்லாஹ் மிக தெளிவாக அழுத்தமாக முதலாவது சென்டென்ஸாக, வார்த்தையாக அல்லாஹ் வந்து பதிவு செய்கிறான். ஏன்னா ஒன்று சுருக்கமாக போகும். அடுத்து ரெண்டாவது அல்லாஹ் சொல்லும்போது லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன். அப்போ லா இலாஹ இல்லாஹுவா இருக்கிறான். காரணம் அல் ஹய்யு அல் கய்யூம். அடுத்து லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ பெருதூக்கமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடியவங்க எல்லாமே என்ன செய்வாங்க? தூக்கத்துக்குள்ளவங்க தான். நான் தூங்காமல் இருக்க மாட்டேன், 4 மணி நேரம் தூங்கினேன், 3 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்களே தவிர, நான் சிறு தூக்கம் கூட தூங்காதவன் என்று உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாருமே தூக்கத்துக்குரியவர்கள். அதனால தான் நம்முடைய கண்ட்ரோல் வந்து இழந்துருது. சில நேரங்களில் டிரைவர்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது லேசாக அசர்றாங்க, அப்படியே எங்கேயாவது கொண்டு அடிச்சு தட்டி விட்டு வண்டி காலியாகிறது, அவரும் சேர்ந்து காலியாகிறது. சின்ன தூக்கம் தான், பெரிய தூக்கம் இல்லை. நாம் பேசஞ்சராக உட்காந்துருக்கோம், பின்னாடி உட்காந்துருக்க பயணிகள் வந்து குரட்டை விட்டுலாம் தூங்கிட்டு இருப்போம். அப்படி அவர் தூங்க வேண்டியதில்லை, போயிட்டே இருப்பார். லேஸ் அப்படி ஒரு அசர் தான் முடிஞ்சு. எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகளை பார்க்குறேன். காரணம் என்ன? சிறு தூக்கங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது, பெருந்தூக்கமும் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு கடவுளுக்கான சக்தி அவர் சின்ன தூக்கம் தூங்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ கடவுள் வந்து துயில் கொண்டார் அல்லது கபூரில் உள்ளவர் வந்து துயில் கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, அப்படி துயில் கொள்ளக்கூடியவர்கள்ட்ட போய் நீங்கள் உதவி தேடுறீங்க, கையேந்திரீங்கன்னு சொன்னால் எப்படி சொர்க்கம் போவீங்க? போக மாட்டீங்கல்ல. அதனால தான் அல்லாஹ் பதிவு பண்ணுறான். நான் யார் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெருந்தூக்கமும் கிடையாது, அவனுக்கு சோர்வு என்பதே கிடையாது. இன்னல்லாஹ லா யனாமு வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் தூங்கக்கூடியவனாக இல்லை, அவனுக்கு தூக்கமும் அவசியம் இல்லை.
நல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கிட்டு தான் வர்றோம். சிலர் ஜும்மாவில் வந்தவனோட தூக்கம் வருது. நடக்குதா இல்லையா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மனுஷனுக்கு. அப்படி போகிறதுக்கு பின்னாடி அப்படியே என்ன செய்யும், காலையில் போனால் நாஸ்டாவோ அல்லது உடலுடைய சோர்வோ ஏதோ ஒன்று, அல்லது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து நல்ல ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கும் போதோ அந்த தூக்கங்கள் வந்து என்ன செஞ்சிருது, சிலருக்கு வந்துடுது. ஆனால் அந்த தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவன் தான் நல்லா. அதே மாதிரி நம்ம தூக்கம் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, அப்படி பண்ண போகும்போதே ஒரு சின்ன தூக்கம், அப்படி குட்டி தூக்கம் லேசாக யாராக வந்து அப்படி முழிப்போம் பாருங்க, அப்பயும் ஒரு சின்ன தூக்கம் போடுறோம். அந்த சின்ன தூக்கம் தான் ஸ்டார்டிங். அதை எல்லாருமே துவக்கித்தான் அடுத்து பெருந்தூக்கத்துக்கு உள்ளே போவோம். அதனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். அப்போ அல்லாவை எப்படி நம்ம புரியணும், இப்படி தான் புரியணும். அடுத்து 3வது அல்லாஹ் சொல்லும்போது லஹு மாஃபி சமாவாத்தி ஒ மாஃபில் அர்ள், வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்றைக்கி எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு அலையிறோம்ல, ஏன் சொத்து ஏன் வண்டி என்னது என்னது என்னதுன்னு சொல்கிறோம்ல, ஒன்னது இல்லைன்னு பதிவு பண்ணுறான். அதான உண்மை. ஒன்றதாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், நீ அதோடு கொண்டு போய் கபூரில் உள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கணுமே. ஏன் அடக்கம் செய்யப்படலை? எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் வெள்ளாடை மட்டும்தானே வந்து போர்த்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கையில் கட்டியிருக்க வாட்சி விலை உயர்ந்த வாட்சி, 1 லட்ச ரூபா வாட்சியை கட்டியிருக்கிறீங்க, பரவாயில்ல, என்னுடைய தகப்பனார் விலை உயர்ந்தது ரசித்து ரசித்து வாங்கி கட்டியது, பல வருடங்கள் கட்டியிருக்கிற, அப்படியே கொண்டு அடக்கம்னு சொல்லி யாராவது அடக்கம் செஞ்சுருக்காங்களா? இல்லையே. என் மனைவி ஆசையாக போட்டு அழகு பார்த்த நகை கழுத்தில் தொங்குகிறது, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யாராவது விட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ண வரலாறு உண்டுமா? இல்லையே. அது மரபும் இல்லை தானே, அது யாரும் ஏற்க மாட்டாங்க, அது மரபும் இல்லை தானே அது. அப்போ எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஓடி 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 வேணும் 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 வேண்டான்னு சொல்கிறாலே கிடையாது. வேணும் தான். லட்சத்தை தாண்டியாச்சு, லட்சம் தான் லட்சியமாக இருந்துச்சு, தாண்டி கோடிகள், கோடிகளை தாண்டி கோடி கோடியாக ஓடக்கூடிய ஓட்டங்கள் இருக்கிறது பாருங்க. மார்க்கத்திற்காக வேண்டி கூட செலவழிக்காமல், நேரங்களையும் காலங்களையும் பொருளாதாரத்தை செலவழிக்காமல் ஓடக்கூடிய அந்த ஓட்டம்லாம் இருக்குல்ல, நம்மளை சொர்க்கத்துக்கு எங்கிட்டு இழுத்துட்டு போகும்? அப்போ லஹு மாஃபி சமாவாத்தி ஒ மாஃபில் அர்ள்னு சொன்னால் வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். முடிஞ்சு போச்சு. நாம் எதுக்குமே சொந்தக்காரன் இல்லை, டெம்பரவரி, அவ்வளோதான். உங்கள் பேரில் ஒரு பட்டா இருக்கலாம், நிலம் பட்டா இருக்கலாம், ஒரு வீடு பட்டா போட்டிருக்கலாம், உங்கள் பேரில் வந்து வாகனம் இருக்கலாம். நீங்கள் போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த லைசன்ஸு முடிஞ்சு போச்சு, அந்த பட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாம் பேர் மாற்றப்படும், வேறு ஆளுக்கு மாறிவிடும். அதற்காக எவ்வளோ பயணம் வைக்கிறீங்க, எவ்வளவு நேரத்தை மெனக்கிடுறீங்க, எவ்வளவு முயற்சி பண்ணுறோம். அல்லாவுக்காக வேண்டி என்ன முயற்சி பண்ணுறோம்? இது சொல்லும் போது வரணுமா இல்லையா? அல்லாஹ் எதிர்பார்க்குறான். வெறுமனே வார்த்தையாக சொல்லாத. லஹு மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ள், வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் அவனுக்கு சொந்தங்க. போகும்போது நானும் அவனுக்கு சொந்தம் தான். வானத்தில் இருக்கிற மாதிரி பூமியில் இருக்கிற மாதிரி பூமியில் நான் இருக்கிறேன், நானும் அவனுக்கு சொந்தமாக தான் ஆக போகிறேன். அவனுக்கு சொந்தக்காரன் தான், அவனுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தமாக பதிவாகும் பொழுது கொஞ்சம் உலகத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி உலகத்தை பேலன்ஸ் பண்ணாமல் சில வேளைகளில் உலகம் அப்படியே நம்ம ஈர்த்து கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு தள்ளி விடுகிறது என்று சொன்னால் இந்த லஹு மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ள் என்பதை விளங்கலன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து என்ன சொல்கிறான்? மறுமைக்கு இழுத்துட்டு போகிறான். ஏன்னா நீங்கள் இந்த வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது, இந்த பூமியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக உங்களுக்கு வந்து ஏதோ ரெக்கமெண்டேஷன் அது இது வாஸ்தாக்கள் அப்படி இப்படிலாம் செஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயன் நடந்துக்கிட்டு இருக்கே, அதே மாதிரி நீங்கள் தப்பு கணக்கு போட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அடுத்த இடையில மறுமைக்கு இழுத்து போகிறான். மண் கேட்குறான். அந்த வார்த்தையே கம்பீரங்க. மண், ஹூ, யார்? அல்லது யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் மறுமையில் பரிந்து பேசக்கூடியவர் யாருன்னு கேட்குறான். யாராவது உண்டுமா? இல்லையே. அல்லாஹ் யாருக்கு அனுமதி தர்றானோ அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி தந்த பிறகுதான் பேசுகிறாங்க. ஏனைய நபிமார்கள் எல்லாம் என்னால் பரிந்து பேச முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள், நபிமார்களுக்கு அந்த நிலைமை. நபிமார்களே ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனைகள் என்ன அல்லது பரிகாரம் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர் என்று சொன்ன செய்தி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதனால தான் போய் சஜிதால விழுந்து அந்த வாய்ப்பை கேட்குறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. அப்பொழுதும் அனுமதி கொடுத்த பிறகுதான் பரிந்துரை செய்கிறாங்க.
நீங்கள் நினைக்கிற மாதிரி மறுமையில் ஈஸியாக வந்து அப்படியே பரிந்துரை கிடச்சி ஈஸியாக வந்து தட்டிட்டு போய் சொர்க்கம் போக முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு மறுமையில் வெற்றி இருக்கிறது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமைக்கு கொண்டு போயிட்டு திரும்ப உலகத்துக்கு கொண்டு வர்றான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். மனிதா, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, இப்படி திரும்பி பார்த்து உங்களுடைய சேட்டைகள், உங்களுடைய தவறுகள் எல்லாமே நடக்குது. ஆனால் உங்களுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு பின்னாடியும் சரி அறியக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தப்பு வருமா? கேமராவை கண்டவன அப்படி கால் மிதிக்குது இல்லை, மிதித்த கால் எடுக்குது இல்லைங்க. சிசிடிவி இருக்குன்றவன அப்படியே வச்ச கை அப்படி பின்வாங்கிறான்ல, அந்த சிசிடிவிலாம் தோற்று போயிடும். ஒரு நேரத்தில் சிசிடிவி வேலை செஞ்சுருக்காது, கேமரா அடிச்சிருக்காது, வேலை செஞ்சுருக்காது, அல்லது அடித்தா கூட 50 ரூபா 100 ரூபா ஃபைன் போட்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் இவனுடைய பார்வை இருக்கு பாருங்க, நாமளே நம்முடைய முதுகை பின்னாடி பார்க்க முடியாது. ஆனால் அவன் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான். அப்போ சைத்தான் வந்து நெருங்குவானா? சைத்தான் நெருங்க மாட்டானா? எதுக்கு இது சொல்லப்பட்டுச்சு? சைத்தான் நெருங்காமல் இருப்பான். எப்போ? முன்னாடி பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கும் போகும்போது நான் பார்க்கக்கூடிய பார்வை, நான் கேட்கக்கூடிய கேள்வி, நான் பேசக்கூடிய பேச்சு, என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறானே. இதில் தான் சொல்கிறான் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லும்போது வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளம் எதை சிந்திக்கிறதோ, அவனுடைய உள்ளத்தில் என்ன எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதோ அந்த எண்ண ஓட்டத்தையும் நான் அறிவேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஹாயினத்தில் இவன் கண் சாடை செய்கிறது, கண் மோசடி இருக்கிறது, அதையும் அறிவான். அப்படி கண் சாடை பண்ணிக்கிறீங்களா, ஆள் பார்க்கலன்னு சொல்லி அதையெல்லாம் நான் பார்க்குறேங்கிறான். கண் சாடை மூலமாக பாவம் செய்யலாமா? அர்த்தம் அது? கண் சாடை மூலமாக ஒருவர் வந்து குறை சொல்லிக்கலாமா, புறம் பேசிக்கலாமா? அப்படியே அர்த்தம்? வாயில் தான் புறம் பேசணுமா? கண்ணில் பேசுறது இல்லை, கையில் பேசுறது இல்லை. இந்த சாடைகள் கூட அல்லாஹ்வால் அறியப்படுகிறது. அதனால தான் சொல்கிறான் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவன் முன்னாடி பின்னாடி உள்ள எல்லாத்தையும் அறிகிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் யாருக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா எல்லா விஷயங்கள் ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானது வெளிப்படையானது எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் எந்த மாதிரியான அறிவை கொடுத்துருக்கிறானோ அது மட்டும்தான் தெரியும், பாக்கி ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அறிவு சார்ந்த விஷயங்களில் கூட பெருமை அடிக்காத. உனக்கு அல்லாஹ் கொடுத்தது கொஞ்சம்தான். அதனால தான் சொல்கிறான் ஒமா ஊத்தீத்தும் இல்மி இல்லா கலீலா. நபியை பார்த்து சொல்கிறான். நபி தான் இவ்வளோ பெரிய மார்க்கத்தை கொடுத்துட்டு போனாங்க, இவ்வளோ பெரிய செய்திகளை சொல்லிட்டு போனாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறான் குறைவாகத்தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறான். அப்போ என்னுடைய கல்வியை வைத்து பெருமை அடையாமல் அல்லாஹ் யாருக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறானோ அதுதான் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த புரிந்துணர்தலும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். அடுத்து வசிஅ குர்சியு சமாவாதி வல்லர், அவனுடைய குர்சி இருக்கிறதே அது வானம் பூமி அளவுக்கு வியாபித்து இருக்கிறது. நீங்கள் சாதாரணமான ஆள் நினைச்சறீங்க, அல்லாஹ் இருக்கிறானே வசிஅ குர்சியு சமாவாதி வல்லர், அவனுடைய குருசி இருக்கிறதே அந்த குருசி வானம் பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கிறது. ரொம்ப பிரம்மாண்டமானவன். நீங்கள் நினைப்பது போல ஏதோ ஒரு சாமானியன் அல்லது ஒரு சாதாரண ஒரு பொருளை நினைப்பது போல் நினைக்காதங்க. பிரம்மாண்டமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு இப்படிலாம் பிரம்மாண்டமானவனாக இருக்கிறானே, ஏன்னா ஒரு சின்ன வீடு அல்லது சின்ன ஒரு நகை வச்சுருக்கிறான், அதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை யோசனை, எப்படிலாம் பாதுகாக்கணும், அல்லது ஒரு பணம் இருக்குது அதை பேங்கில் போட்டு எப்படி பாதுகாக்கணும், என்னென்னமோ யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி யோசிக்கக்கூடாது இருக்கா வேண்டி வலா யௌதுஹு ஹிஃப்லுஹுமா வலா யௌது ஹிஃப்லுஹுமா, வானம் பூமியுடைய இந்த பிரம்மாண்டமான இந்த வானமும் பூமியும் மாத்திரமல்ல இதில் இயக்கக்கூடிய இந்த இயங்குது பாருங்க, அந்த எல்லாத்தையும் அதை பாதுகாப்பது அவனுக்கு பெருசு இல்லை, ஒரு கஷ்டமே இல்லைங்கிறான். அது அவனுக்கு இயலாமையெல்லாம் போயிடாது, அவனுக்கு ரொம்ப லேசு. சொல்லிவிட்டு வஹுவல் அலியுல் அலீம், உயர்ந்தவனாக இருக்கிறான், மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக அவனை பற்றி புரிய சொல்கிறான்.
அவனை பற்றி சரியாக புரிந்தோம்னா அவனோடு இன்னும் அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிருவோம். சைத்தானுடைய செயலை விட்டு விலகிடுவோம். நன்மையை மட்டுமே செய்வோம், தீமையை விட்டு விலகிடுவோம், சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறிடுவோம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் அவ்வளோ மகத்தான ஒரு வசனமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் மனப்பாடம் இல்லாதவங்க மனப்பாடம் பண்ணுங்க. நாளைக்கு சைத்தான் வந்து மாட்டி விடுவான். இது சொல்லிட்டு போனேன்ட்டு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அது கூட செய்யலைன்னு சொல்லி மாட்டி விட்டுருவான். அதனால் மனப்பாடம் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் கேட்குறோம், செயல்படுத்துறதுல பலவீனமாக இருக்கிறோம். நைட்டு ஓதாமல் படுக்கக்கூடிய மக்கள் நிறைய மக்களை பார்க்குறான். ஏன் அப்படி செய்கிறீங்க? ஆடு மாடுகளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆடு மாடுகளைப் போல் நாம் உறங்கக்கூடாது. ஆடு மாடுகள் அது பாட்டில் உறங்கும், மாற்றார்கள் அது பாட்டில் உறங்குவாங்க. அவங்களுக்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்காது. நாம் என்று சொன்னால் இப்படித்தான் உறங்க வேண்டும். உறங்கும் பொழுது இதை ஓத வேண்டும் என்று சொன்னால் ஓதித்தான் செய்ய வேண்டும். ஓதுவதனால் என்ன லாபம்? நமக்குத்தான் லாபம், வேறு யாருக்குமா லாபம் இல்லையே. அப்போ நமக்கான லாபம் இருக்கக்கூடிய ஒரு வசனம், இதையும் இரவில் ஓத வேண்டும். இன்னும் பிறவற்று இருக்கிறது, அது இப்போ சொல்ல முடியாது. அப்போ ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். ஆயத்துல் குர்சியின் மூலமாக ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல் மலக்குகளும் நமக்கு பாதுகாவலர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அதே போல் சொர்க்கத்துக்கு போவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணி நீங்களும் ஓதுங்கள், குழந்தைகளையும் ஓத செய்யுங்கள். குழந்தைகளை சிறு பிராயத்திலிருந்தே இது மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லிகிட்டே வாங்க. எவ்வளோ போட்டாலும் கொள்ளும். குழந்தைங்கிறது என்ன போட்டாலும் உள்ளே போய் அது நிரப்பிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பவர் எல்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தில் மாத்திரம் கொண்டு கொட்டுறதுக்கு யோசிக்கிறோம். உலக விஷயத்தை அடித்து கொட்டுறான். மண்டையில் கொட்டி 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 பரிச்சை வருது, படித்து ரைட்டு படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் படிங்கிறது மட்டுமே தாரகமத்தனமாக கொட்டப்படுது. ஓது 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 என்பதில் கொட்டுதல் கம்மியாக இருக்கிறது. என்ன காரணம்? அப்போ சொர்க்கத்துடைய இன்பங்கள் இல்லையா? சொர்க்கத்துக்கான வாழ்க்கை இல்லையா? இந்த உலகத்தில் வாழும்போதே நமக்கான பாதுகாப்பு வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? ஆக அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வசனம் தான் இந்த வசனம் என்பதை புரிந்து நாமும் ஓதுவோம், நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய குழந்தைகளையும் ஓத வைப்போம். எல்லாமல் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எதை நமக்கு வழங்குகிறானோ அத்தகைய பாக்கியங்களை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ சமீப காலமாக பல வருடங்களாக இஸ்லாமிய சமூகத்திடத்தில் அல்லாஹ்வால் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி தான், அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனால் அந்த அனுமதியை பயன்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒன்று தான் கணவன் மனைவி பிரிவினை என்பது. அப்போ அந்த கணவன் மனைவியுடைய பிரிவினை என்பது இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாகி போச்சு. கணவனை விட்டு மனைவி பிரிகிறது, மனைவியை விட்டு கணவன் பிரிகிறது. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நாம் சிறுபிராயத்தில் 20 வயசு 30 வயசு இருக்கும்போது சிறுபிராயத்தில் நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போயெல்லாம் அந்த தலாக் என்பது மிக குறைவாக இருந்துச்சு. புள்ளி விவரப்படி தலாக் என்பது கணவன் டைவர்ஸ் கொடுத்துருவார், மனைவியை நீ வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தலாக். அடுத்து ஹுலா. இது எப்போன்னு சொன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகுதான் இஸ்லாமிய மக்களுக்கு அடையாளமாக தெரிஞ்சது ஹுலா ஒன்று. கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் மனைவி கணவனிடமிருந்து கழட்டி கொள்ளக்கூடியது, நீங்கி கொள்ளக்கூடியதான் ஹுல் என்பது ஹுலா என்று சொல்லப்படக்கூடியது. அது அங்கே உள்ள அந்த தலைவர்கள் அல்லது நீதிபதிகளை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, முடிவெடுத்து கொள்ளுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டங்கள் விளக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அந்த தலாக்காக இருந்தாலும் சரி, ஹுலாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நிறைய சர்வசாதாரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்முடைய சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் நினச்சிடக்கூடாது யாரோ ஒருவருக்காக பேசுகிறேன், யாருக்காகவும் பேசலை, பொதுவான சப்ஜெக்டாக பேசுகிறேன். ஒரு நிகழ்வு நடந்ததை ஒட்டி இந்த செய்தியை மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுங்கிறக்காக. ஏன்னா காலையில் கூட ஒரு ஆடியோ, கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆடியோ, ஒருத்தர் எத்தனை வயசில் 60 வயசு இவருக்கு, 50 வயசு அவருக்கு பிரிவினை. அது பிரிவினையில் தப்புந்தவருமான பிரிவினை. அப்போ என்னன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 20 வயசு 30 வயசு 40 வயசு இருக்கும்போது 60 70 கடந்தாங்கல்ல,
அவங்ககிட்டலாம் வந்து டைவர்ஸ் இல்லை, ஆனால் பேசாமலே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பேசாமல் நமக்கு ஆடியோ வரும்போது கேள்வி கேட்கும்போது என்னுடைய தாய் தந்தையரிடம் பேச மாட்டார், தந்தை தாயிடத்தில் பேச மாட்டார். ஆனால் பழைய காலத்தில் 2 பேருமே பேச மாட்டாங்க. ஒரு டஜன் பெற்றிருக்கிறாங்க. எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் பேச மாட்டாங்க. அப்படியே கொண்டு சோத்தை வைப்பாங்க, அல்லது பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சாடையாக சொல்லுவாங்க, சாப்பிட்டு போய் சொல்லு, யாரை சொல்கிற மாதிரி, நாயை சொல்கிற மாதிரி சாப்பிட்டு போய். அவர் வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவர் ஒரு இடம் குத்துவார். இப்படிலாம் நம்ம பல குடும்பங்களை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். இதுதான் உண்மை. அது பழைய ஆளுகளுக்கு தெரியும். புதிய ஜெனரேஷனாக தான் முழிப்பீங்க, அது உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. யாரும் என்ன செய்யலை, பிரியலை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற அந்த கோட்பாடு இஸ்லாத்துக்கு எதிரானது, அதில் மாற்றிருக்கிறதில்ல. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்க. ஏன்னு சொன்னால் தலாக் என்பது டேஞ்சர், இதை வந்து பயன்படுத்த ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. சரி, இப்போ தலாக்கு நடக்குது பாருங்க, இல்லை ஹுலா நடக்குது பாருங்க, 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நடச்சான்னு இல்லை, எல்லாம் பெரிய பெரிய வயசு. அதை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி 60க்கும் 50க்கும் ஒரு என்னது ஒரு சட்டம் கேட்டு எனக்கு காலையில் ஒரு ஆடியோ மெசேஜ் வருது, பொய் சொல்ல வேண்டாம், எடுத்து போட்டு காமிப்பேன். இது மாதிரி செய்திகளை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், என்ன வாழ்க்கை உங்களுக்கு? கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு விளையாட்டு வாழ்க்கையாது, விளையாட்டு பொருளா இது? அல்லாஹ் சொல்லும்போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுடைய துணைகளை படைத்திருக்கிறோம். எதுக்குப்பா படைத்திருக்கிறேன்? லி தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் வாழ வேண்டும், மன அமைதி பெற வேண்டும், நிம்மதி விட வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் பாசத்தை, பிணைப்பை, அன்பை, அருளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்றான். ஆயாத், அல்லாஹ் சொல்லக்கூடிய எத்தனையோ அத்தாட்சிகள். கணவன் மனைவி எங்கேயோ பிறந்தவள், எங்கேயோ பிறந்தவன், 2 பேர்களும் ஒன்று சேர்கின்ற பொழுது அப்படியே அல்லாஹ் பாசமலையை அங்கு பொழிய வைத்து, உன்னில் நான், என்னில் நீ, உன்னில் பாதி, என்னில் பாதி, ஹுன்னலிபாசுல்லக்கும் ஹுன்னலிபாசுல்லக்கும் அன்துலிபாசுல்லஹுன்ன, நீ அவளுக்கு ஆடை, அவள் உனக்கு ஆடை. எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆயத்து இல்லையா அது? அத்தாட்சி இல்லையா அது? ஒரு ஆடை என்னைக்காவது கழட்டிட்டு இருந்திருக்கிறோமா? ஒரு பனிகனாவது போட்டு, அல்லது கீழாட ஒரு ட்ரௌசராவது போட்டு, அல்லது ஒரு கையிலையாவது உடுத்தி தானங்க இருக்கிறோம். ஆடை நம்மை விட்டு விலகி இருக்கிறதா? இல்லையே. எப்படியாப்பட்ட ஓமானத்தை உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆடை போல எந்த வகையிலும் நீங்கள் நீங்க கூடாது, மரணம் தான் உங்களை பிரித்து செல்ல வேண்டும், பாக்கி எந்த நிலைமைகளிலும் அந்த உறவுகள் கெட்டுவிடக்கூடாது. அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்க சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறதே கேட்டேன். நான் ஹுலா கொடுத்துட்டேன், ரொம்ப பெருமை வேற பெண்கள்கிட்ட. என்ன பெருமைன்னு கேட்குறேன். பெருமையான விஷயமா இது? எப்ப 60 வயசு 70 வயசு 50 வயசு தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் கொடுத்துறோம், நாங்கள் ஹுலா கொடுத்துட்டோங்கிறது ரொம்ப விளையாட்டாக இருக்கிறது. அது இன்றைக்கி வந்து ஆடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து முதல் தலாக் கொடுத்தாராம். அந்த முதல் தலாக் கொடுத்த பிறகு அந்த அம்மா விரும்பிச்சான், சரி வான்னு சொல்லி மீட்டிக்கிட்டாராம். சரி, அல்லாஹ் வந்து 3 சலுகை தர்றாங்க. இதை விளையாட சொல்லலை அல்லாஹ் இதை விளையாட சொல்லலை. முதல் சலுகை, முதல் அந்த எச்சரிக்கையிலேயே நீங்கள் கவனமாக இருங்க. முதல் தலாக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, 3 மாதவிடாயுடைய அந்த காலங்கள் இருக்கிறதா, அதுக்குள்ளே உங்களுக்குள்ள மனமாற்றம் வருதா, உங்களை புரிஞ்சு கொள்றீங்களா, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த சட்டத்திட்டங்களை திரும்ப ஒரு மீளாய்வு பண்ணுறீங்களா, அதுக்கு பிறகு நீங்கள் சரியாக போங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி. வந்தாங்களா அங்கே ஒரு 6 மாதம் 10 மாதம் வாழ்ந்தாங்களா, திரும்ப தலாக் சொல்லிட்டாராம். இன்னையா விளையாட்டா இது? தலாக்கு அனுமதி தான், விளையாடுறதுக்காண்டு கேட்குறேன். தலாக்கு உங்கள் இஷ்டத்துக்கு விளையாண்டு கொள்ளலாம், ஹுலாவை உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டதா? அனுமதி தான், ஆனால் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய சட்டம் இது. அப்படி சொல்லும் பொழுது சட்டம் தெரியாமல் தலாக் 2 தடவை சொல்லிட்டாராம். ஏதோ ஒரு மேதை சொல்லிவிட்டு திரும்ப போயிருக்கிறாங்க. போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது திரும்ப வந்து சேரலான்னு சொல்லி மனசு வந்துச்சான். என்னடா அது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, இப்படி இருக்குமான்னு சொல்லி அந்த ஆடியோ பார்த்தோம்னா அது பேசணுங்கிற வேகம் வந்துச்சு எனக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தலாக்னு சொல்லிட்டாராம். மீண்டும் சரி நம்ம 2 தானே பயன்படுத்திக்க சொல்லிட்டு மீண்டும் வந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு மேதாவி ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து 2 தானே சொன்னேன், கல்யாணத்தை புதுப்பிச்சுக்க அப்படின்ட்டு கல்யாணம் ஒன்று நடந்தான். திரும்ப 3ஆவது தடவை பிரச்சனை வந்து போச்சு.
வந்தவொடனே குலாண்டு போயிருக்கு. குலாண்டு போயாச்சா? போன உடனேயே அவர் கேட்டிருக்காரு, நீ இதுக்கு முன்னே என்ன செஞ்ச? ஒரு தடவை தலாக் கொடுத்து சேர்ந்தான், ரெண்டாவது 2 தடவை தலாக் கொடுத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கான் அந்த அதிகாரி. நீங்கள் இதுக்கு மேலே சேர்ந்தே வாழ முடியாது. நான் அதான் கேட்டேன், தலாக் 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 4 தடவை சொன்னால் 4 தலாக் ஆகிடுமா? 3 தடவை சொன்னால் 3 தலாக் ஓகே. தலாக் தலாக் 4 தடவை சொல்லிட்டாரு, அல்லது 5 தடவை சொல்லிட்டு 5 தலாக். அப்படி இல்லையே, 5 தலாக் 4 தலாக்னு சொல்லி. தலாக் என்பது ஒரு தடவை தான். நீ எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு தடவை தான். இப்போ 2வது தடவை யூஸ் பண்ணிட்ட, 3வது நீ யூஸ் பண்ணிதுன்னு சொன்னால் அல்லாஹ் அங்கே தான் பனிஷ்மெண்ட் தர்றான். அப்போ இது அல்லாஹ் இந்த சட்டத்தை ரொம்ப லேசெல்லாம் கொடுக்கலங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லேசாக அடிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு மத்தியில் சமரசம் ஏற்படுத்தக்கூடிய நீதிபதிகளை உங்களுடைய தரப்புலேருந்து அவங்களுடைய தரப்புலேருந்து நியமிக்க. அதுக்கு 3வது கட்டத்தில் சரி வரலையா, இதெல்லாம் சூரத்து நிசாவில் சொல்லித்தரான். அதுக்கு அடுத்து பிரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கணவன் மனைவிங்கிறது என்ன வாழ்க்கை? இன்றைக்கி உலகத்தில் அது போன்ற ஒரு வாழ்க்கை உலகத்தில் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்தரங்க வாழ்க்கை. நீங்கள் அந்தரங்கமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய அன்புகளையும் பரஸ்பரத்தையும் எந்த அளவுக்கு உங்களால் கொட்டிக்கொள்ள முடியுமோ அப்படி கொட்டிக்கொண்டு நீங்கள் உங்களில் ஒவ்வொருவராக மாறி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதனால தானே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இறைச்சியை கடிப்பார்கள் அங்கே நான் கடிப்பேன். இதுதானே ரசனை. இப்படி வாழ்ந்து பாரு, வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். தலாக்கு போக மாட்டேன், குலாக்கு போக மாட்டேன். எப்படியாப்பட்ட வாழ்க்கை அது? இது கொச்சையா இல்லையே. அவர்கள் எங்கே கடித்தார்கள் அங்கே நான் கடிப்பேன். இதுதானே பரஸ்பரம், இதுதானே அங்கே நட்பு, இதுதானே அங்கே உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய இணக்கம். எப்படி வந்துச்சு அவங்கள்ட்ட? பாத்திரத்தில் தண்ணீர் அள்ளி போட்டி போட்டி கொண்டு குளிப்போம், நடக்கணும். விளையாட்டு போட்டிகள் வைத்தார்கள், நடக்கணும். சும்மா அப்படியே இவர் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி, அந்த அம்மா பார்த்தா அப்படி. இது என்னடா வாழ்க்கை? இது என்ன கணவன் மனைவிலாம் இல்லை. இது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கை. இப்படி வாழ சொல்லல இஸ்லாம். நீங்கள் கணவனுக்கு உண்டான அந்த உரிமைகள் என்ன, மனைவிக்கு உண்டான அந்த உரிமைகள் என்ன, எல்லாத்தையும் சமமாக சரியாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. தலாக்கு குலாக்க வேலை கிடையாது. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க. குலாக்கு போகிறதுக்கு 2ஆம் திருமணம் முடிச்சா என்ன, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வாங்க. என்ன நடந்து விட்டது? என்ன குடிமொழிவு போகிறது? சொன்னோன்னு உடனே பெண்களுக்கு கோவம் வரும். உங்கள் வீட்டில் நடந்தால் தெரியும் சொல்லி. எங்கே நடந்தாலும் அதான், எல்லாம் சட்டத்தை சொல்லணும். இஸ்லாம் அனுமதிச்ச நடக்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு குரலோ அல்லது எதிராக ஒரு வேலையை எதுக்கு செய்கிறீங்க? அதான் கேட்குறேன் நான். அது எதிராகத்தானே செஞ்சீங்க, எதுக்கு செய்கிறீங்க? அதனால் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்ல முடியும். என்னுடைய கணவர் 2ஆம் திருமணம் முடித்து விட்டார், அதனால் நான் ஹுலா கொடுத்து விட்டேன். அல்லாஹ் ஓகே, பிரச்சனை இல்லை, சொர்க்கம் போங்க அப்படி சொல்லிடுவானா? ஹுலாவுக்கான அந்த தீர்வு, அந்த முடிவு சரியான முடிவாது? யோசிக்க வேண்டாமா? ஏதோதோ காரணங்களால் இன்றைக்கு இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி என்ற பந்தம் இருக்கிறதே மிக உன்னதமான பந்தம். அந்த 2 பந்தமும் அருமையான முறையில் அமைய வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுதான் அல்லாஹ் அத்தாட்சி ஆயத் என்று சொல்கிறான். எனவே அது ஒழிக்கப்பட வேண்டும், அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான், அல்லாஹ் அனுமதித்த ஒன்று தான். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாமல் அது எந்த அளவுக்கு சுமூகமாக ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் இறை தூதரை பின்பற்றிய நபித்தோழர்கள் எப்படி போனாங்களோ அப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இறை தூதர் மட்டும்தான் நினச்சிடக்கூடாதுல்ல. அதிலே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இறை தூதரை ஏற்ற நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? விருந்தாளி வந்துட்டார், சின்ன பிள்ளைகளுக்கான உணவு தான். 2 பேர் அப்படியே ஒரு என்ன அழகான ஒரு கணவன் மனைவி. இது எங்கேயாவது பார்த்தது உண்டா? எந்த வரலாற்றில் உண்டா? 2 பேரும் பேசி எடுத்து முடிவெடுத்து வந்த விருந்தாளிக்கு அந்த உணவை கொடுத்து அனுப்புகிறாங்களே. அல்லாஹ் ஆச்சரியம் அடைந்ததாக செய்தி சொல்கிறாங்களே. எப்படி சொல்ல முடிஞ்சுச்சு? கணவன் வெளியே சென்றிருக்கிறார், குழந்தை இறந்து விட்டது, உடனே ஒப்பாரி வைக்கவில்லை, திரும்பி வந்து விட்டார். யாரும் சொல்லாதீர்கள் நான் சொல்லாத வரை. எங்கே அந்த சமூகம்? எப்படி இருந்துச்சுங்க? ஏங்க சொர்க்கத்துக்குரியவளா மாற முடிஞ்சு? அவங்கனால எப்படி மாற முடிஞ்சு? இன்னைக்கு அதை கொச்சையாக பேசுவீங்க. வந்தார், அவருக்கு உள்ள தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு அழகான முறையில் மரண செய்தி அறிவிக்கிறார்களே. எங்கே அந்த சமூகம்?
எங்கே அந்த சமூகம் இருக்கிறது? யோசிக்க வேண்டாம். அது அன்றைக்குத்தான் திருமணம் முடிந்தது. போர் பிரகடனம் முதலிரவு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு போரில் போய் கலந்து மரணமாகிறார். விட்டு கொடுத்த சஹாபி பெண்மணி. யோசிக்க வேண்டாமா? கணவன் மனைவியுடைய உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த நபித்தோழர்கள் நபித்தோழிகள் மூலமாக படித்தோம்னு சொன்னால் பண்பாக இருக்கும். அதிலிருந்து நாம் விடுபட்டு இது போன்ற குணாதிசயங்களிலிருந்து விடுபட முடியும். உங்களுடைய ஜமாத்துகளில், உங்களுடைய இயக்கங்களில் அதற்கான ஒரு கவுன்சிலிங்கை வச்சு இது போன்ற கொடுமைகளை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த உரையின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.